ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். கடந்த 2 ஆண்டு காலமாக பணியாற்றி வந்த 27 வயதுடைய விஷ்ணுபிரியா அவர்கள் டிஎஸ்பி பணியை நேர்மையோடு ஆற்றி வந்த ஒரு அதிகாரியாக இருந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த பெண் அதிகாரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அந்த அதிகாரி கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதன் காரணமாக தன் உயிரையே மாய்த்து கொண்டுள்ளார். ஆனால் இந்த மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. தற்பொழுது தமிழ்நாடு அரசு இது சிபிசிஐடிக்கு இந்த விசாரணையை மாற்றி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக இவருடைய மரணத்தில் கோகுல்ராஜ் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பொறியியல் மாணவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இவர் புலனாய்வு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த அதிகாரி குறிப்பாக சிலரை கைது செய்யக்கூடாது என்ற நடைமுறையை அவருடைய மேலதிகாரிகள் கூறியதன் காரணமாக மட்டுமல்லாமல் பல்வேறு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இறக்கும் பொழுது ஒரு 9 பக்க தன் கையால் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இறந்திருப்பதாக அந்த கடிதமும் வெளியாகி இருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கடிதமே விஷ்ணுபிரியா எழுதவில்லை என்ற உண்மைதான். குறிப்பாக அந்த கடிதம் அவர் இறந்த பிறகு காவல்துறை அவரோடு இருந்த அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்டது போன்ற ஒரு கடிதமாகத்தான் தெரிகிறது. குறிப்பாக அந்த கடிதத்தை பொறுத்தவரை பொறுமையாக இறக்கும் தருவாயில் இருப்பவர் 9 பக்கம் எழுதிவிட்டு, அது மட்டுமல்ல, தான் இறந்த பிறகு தன் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடாது, கோகுல்ராஜோடைய வழக்குக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் எழுதிவிட்டு இறக்கும் தருவாயில் மன அழுத்தத்தில் இருந்த ஒரு பெண் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கடிதத்தை இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்கும் பத்திரிகைகளை ஊடகங்களை திசை திருப்புவதற்கும் ஒரு கடிதத்தை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதம் வெளிவந்த நிமிடமே இந்த வழக்கு தற்கொலை மட்டுமல்ல, இது நிச்சயமாக கொலை வழக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாகி இருக்கிறோம். ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் எனக்கு நன்றாக தெரியும், இது போன்ற கடிதங்கள் நிச்சயமாக இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்துக்குட்பட்ட யாரும் இது போன்ற கடிதங்களை எழுத மாட்டார்கள். எனவே அந்த காவல்துறை அதிகாரிகளே இதை வெளியிட்டிருப்பதால் சிபிசிஐடி விசாரணையும் தமிழ்நாடு அரசுக்குட்பட்ட அதே காவல்துறை தான். அங்கேயும் வேறு காவல் மேலதிகாரிகள் இல்லை, இதே அதிகாரிகள் தான் அந்த விசாரணையும் நடத்தப் போகிறார்கள். எனவே இதில் எந்த நியாயமும் கிடைக்கப் போவதில்லை. ஒரு பெண் என்ற முறையிலும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்ற முறையிலும் ஒரு அதிகாரிக்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் சாமானிய பெண்களுக்கு தமிழகத்தில் என்ன வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வழக்கு உறுதியாக மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயிடம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த புலனாய்வை எடுத்து ஆய்வு செய்து அந்த கடிதத்தின் உண்மையும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கடிதத்தின் உண்மையை கண்டுபிடித்தாலே இதில் உள்ள எல்லா உண்மைகளும் வெளிப்பட்டுவிடும். எனவே இந்த வழக்கு என்பது வேண்டுமென்றே திசை திருப்புவதற்காக இது ஒரு கொலை வழக்காகவும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக விஷ்ணுபிரியா இந்த கோகுல்ராஜ் உடைய ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மாணவனுடைய கொலை சம்பந்தப்பட்ட வழக்கை அவர் எடுத்து புலனாய்வு செய்து உண்மை குற்றவாளிகளை அவர் கைது செய்திருக்கிறார். பிரைம் அக்யூஸ்ட் என்று கூறக்கூடிய யுவராஜ் என்றவரை
தேடும் பணியில் அவர் திசை திருப்பப்பட்டிருக்கிறார் மேலதிகாரிகளால். எனவே இந்த வழக்கு ஏற்கனவே உள்ள இந்த கோகுல்ராஜ் வழக்கில் இவர் தீவிர முயற்சி எடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்ததன் காரணமாக கூட இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. ஆகையால் இது ஒரு தற்கொலை சம்பவமாக பார்க்க இயலாது. குறிப்பாக இந்த வழக்கில் பல்வேறு கைகள், பெரிய நபர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிகிறது. எனவே இதில் கவனம் செலுத்தி மத்திய புலனாய்வுத்துறை இதை நேரடியாக இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும். இதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தில் முதலமைச்சரின் கீழ் நேரே இயங்கக்கூடிய துறைதான் இந்த காவல்துறை. இந்த காவல்துறை தன்னுடைய காவல்துறையில் இருப்பவர்களையே கொல்லும் அளவிற்கு திரும்பி இருக்கிறது என்றால் தமிழகத்தில் இது முதலமைச்சரின் கீழ் இயங்கக்கூடியதா இருக்கிறதா, இல்லை கட்டுப்பாடு இழந்த ஒரு துறையாக மாறிவிட்டதா, அல்லது முதலமைச்சருக்கு இந்த துறை மீது தன்னுடைய அதிகாரம் இல்லாமல் ஆகிவிட்டதா என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆகையால் சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதித்த சூழ்நிலையில் தமிழகம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற பெண்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் கொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு காவல்துறையில் இருப்பவர்களை, காவல்துறை நண்பர்களை கொள்கிறார்கள் என்றால் சாமானிய பெண்களையும் சாமானிய மக்களையும் வழக்குகளில் ஆதாயத்தின் காரணமாகவும் சாட்சிகளை மறைப்பதற்காகவும் காவல்துறையே ஏன் கொல்லாது என்ற சந்தேகம் இருக்கிறது. குமரி மாவட்டத்தில் கூட தற்சமயம் ஒரு மூதாட்டி, ஒரு பெண்மணி காவல்துறை ஒரு நபரால் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரை கொன்றுவிட்டு இந்த காவல் அதிகாரி போய் ஆஸ்பத்திரியில் கொன்றவர் தன்னை அடித்ததாக படுத்துக் கொண்டிருக்கிறார். இறந்த மூதாட்டி மிகவும் வயதானவர். எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது காவல்துறை முதலமைச்சரின் கீழ் இயங்கவில்லை. அவ்வாறு இயங்கினாலும் அது சரியாக இயங்கவில்லை என்பது புலப்படுகிறது. கோகுல்ராஜ் உடைய மரணத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள், அதில் மேல் அதிகாரிகள் இந்த வழக்கில் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த கோகுல்ராஜ் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யக்கூடாது என்று விஷ்ணுபிரியா அவர்களுடைய மேலதிகாரியை அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மேலதிகாரியே கூறுகிறார், அந்த கடிதத்தில் விஷ்ணுபிரியா தன்னுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பதால் அவரே கோரிக்கை வைக்கிறார். இந்த பிரேத பரிசோதனை இந்த துணை கண்காணிப்பாளருடைய உடலை செய்யக்கூடாது என்று ஒரு அதிகாரியே முன்வைக்கிறார். சட்டத்தின் அணுகுமுறை தெரியாதவர் தானா இந்த மேலதிகாரி என்ற கேள்வி எழுகிறது. கண்காணிப்பாளருக்கு சட்டத்தின் அதிகாரம் தெரியாதா? ஒருவர் தற்கொலை செய்து கொண்டாலும், கொலை செய்யப்பட்டாலும் அவருடைய உடலை பிரேத பரிசோதனை செய்வது சட்டத்திற்குட்பட்ட ஒரு விஷயம். அதையே வேண்டாம் என்று ஒரு கண்காணிப்பாளர், ஒரு மேலதிகாரி கோருகிறார். அதே அதிகாரி தான் கோகுல்ராஜ் சம்பவத்திலேயும் ஈடுபட்டிருக்கிறார். இந்த துணை கமிஷனர் இறந்த இந்த பெண்மணியை மன அழுத்தத்திற்கு உண்டாக்கி யாரையும் கைது செய்யக்கூடாது என்ற நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதே அதிகாரி தான். அப்படி பார்க்க போனால் இதில் நிச்சயமாக அந்த மேலதிகாரிகள் ஆதாயத்தின் காரணமாகவோ இல்லை யாருக்கோ உதவி செய்வதற்காக, அந்த கோகுல்ராஜின் மரணத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மறைப்பதற்காக இன்றைக்கு ஒரு விஷ்ணுபிரியாவையும் கொன்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் இந்த விஷ்ணுபிரியாவின் மரணம் என்பது ஒரு தற்கொலை சம்பவம், அதற்கு மேல் ஒரு கொலை சம்பவமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் இது சிறப்பு புலனாய்வுக்கு, மத்திய சிறப்பு புலனாய்வுக்கு 2 வழக்குகளும், கோகுல்ராஜ் வழக்கும் அங்கு அனுப்பப்பட வேண்டும், விஷ்ணுபிரியாவின் வழக்கும் மத்திய புலனாய்வுத்துறை இரண்டையும் ஒன்றாக இணைத்து அதை விசாரணைக்குட்படுத்தும் பொழுது பல்வேறு உண்மைகள் இதில் புலப்படும். இதன் பின்னணி என்ன, ஏன் கோகுல்ராஜ் கொல்லப்பட்டார் என்ற பல்வேறு உண்மைகள் இதில் புலப்படும். இறந்திருக்கக்கூடிய கோகுல்ராஜாக இருக்கட்டும், விஷ்ணுபிரியாவாக இருக்கட்டும், இருவருமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அதை பார்க்க வேண்டும். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள். இதை குறிப்பாக
உற்று நோக்கும் பொழுது இது ஏவப்பட்ட ஒன்று, ஒரு சிலரால் தூண்டப்படுகிற ஒன்று என்பதை தெள்ளத் தெளிவாகிறது. எனவே இதில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் இது புலனாய்வுக்குட்படுத்தப்பட்டு உடனே கைது செய்யப்பட்டு தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு சூழ்நிலை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு நடந்த இந்த சூழ்நிலை நிச்சயமாக ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்டால் எந்த சமூகமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது. அதுதான் உண்மை. ஆகையால் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஏவப்படுகிற ஒரு சம்பவமாக இதை நான் பார்க்கிறேன். ஆகையால் தமிழக அரசு இதில் நேரடியாக தமிழக அரசின் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. அதன் தூண்டுதல் காரணமாகத்தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. எனவே இதற்கு நேரடியான ஒரு ஈடுபாடு அரசாங்க தரப்பிலும் இருக்கிறது. முத்துக்குமாரசாமி தற்கொலையும் எப்படிப்பட்ட ஒரு சம்பவமோ நேரடியாக ஒரு அமைச்சரை ஈடுபடுத்திய ஒரு சம்பவமாக இருப்பதனால் இந்த தாழ்த்தப்பட்ட விஷ்ணுபிரியாவோ கோகுல்ராஜோ இதில் நேரடியாக ஏதோ ஒரு தமிழக அரசில் நேரடியாக ஈடுபாடு இருப்பதனால் இந்த கொலைகள் எல்லாம் மறைக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த அரசாங்கம் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் எந்த அமைப்பாக இருந்தாலும், அது நேரடியாக காவல்துறை அமைப்பு அல்லது சிபிசிஐடியாக இருந்தாலும் இந்த வழக்கை நேர்மையோடு அணுக வாய்ப்பு இல்லை. அந்த கடிதம் ஜோடிக்கப்பட்ட ஒரு கடிதம். எனவே இது உடனடியாக அது விஷ்ணுபிரியாவின் கையெழுத்து போல இல்லை என்பது பலரும் எழுப்புகிற சந்தேகமாக இருக்கிறது. ஆகையால் இது உடனடியாக மத்திய புலனாய்வுத்துறை இதில் ஈடுபட்டு இந்த 2 வழக்குகளையும் விசாரிக்கும் பொழுதுதான் இதில் உண்மை புலப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதில் நியாயம் கிடைக்க அப்பொழுதுதான் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தற்பொழுது நிலவில் இருந்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை இதை குறித்து அனைத்து கட்சி தரப்பிலும் இதை குறித்து கேள்வி எழுப்ப உள்ளோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் இதை நிச்சயமாக அவையில் எழுப்புவோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை கோகுல்ராஜின் மரணத்தில் உள்ள மர்மங்களும் விஷ்ணுபிரியாவின் மரணத்தில் உள்ள பிரச்சனைகளும் உரிய விசாரணை என்பது தமிழக அரசையும் தாண்டி இது மத்திய புலனாய்வுத்துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக சட்டமன்றத்தில் முன்வைக்கப்படும். அனைத்து கட்சிகளும் இதை இணைந்து செயல்படுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நிச்சயமா, அதாவது மத்திய புலனாய்வுத்துறையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அங்கமாக இந்த விஷயத்தில் இயங்காது என்று நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் அவ்வாறு கட்சி சார்பின்றி ஒருவேளை இந்த மத்திய புலனாய்வுத்துறை இயங்குமே ஆனால் இந்த வழக்கில் நியாயம் கிடைக்கும். கர்நாடகாவில் ஒரு மேலதிகாரி ரவி என்றவர் மரணமுற்ற பொழுது அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் அந்த கோரிக்கை முன்வைத்தார்கள். எங்களுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் உடனடியாக மத்திய புலனாய்வுத்துறைக்கு அதை பரிந்துரைத்தார். அதுதான் காங்கிரசின் நடைமுறை. அந்த விதத்தில் இந்த வழக்கிலேயும் மத்திய புலனாய்வுத்துறை நிச்சயமாக ஒரு நடுநிலையான ஒரு விசாரணையை நடத்தி மக்களுக்கு உண்மையை புலப்படுத்துவார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகம் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவதற்கு உள்ள பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கும் நமக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். இந்த வழக்கின் விசாரணை ஒரு அடித்தளமாக அமையும் என்று நான் கருதுகிறேன்.